நம்ம தமிழ் மொழியை பயன்படுத்தி இன்டர்நேஷனல் லாங்குவேஜை உச்சரிப்போட பேச கத்துக்கணும்னா அதுக்கு பிரத்யேகமான ஒரு ஆப் இருக்கு, பிரபலியமான ஆப். உங்க கையில ஆண்ட்ராய்ட் போன் இருந்துச்சுன்னா டைரக்டா பிளே ஸ்டோர் போங்க. அங்க டுவோலிங்கோ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை உங்க போன்ல சேவ் பண்ணி பயன்படுத்துங்க. இப்ப நான் ஏன் இதை ஹைலைட் பண்றேன்னா, கூகுளோட டிரான்ஸ்லேட்ல டுவோலிங்கோல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சரை அப்படியே எடுத்து கூகுள் டிரான்ஸ்லேட்ல சொருகியிருக்காங்க. ஸோ அது பத்தின டீட்டெயிலான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எந்த ஒரு மொழியையும் தெளிவான உச்சரிப்போட நம்ம பேசணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா லிசன் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம வெளிப்படுத்த. நிறைய பேர் வெளிப்படுத்துறதுக்கு தயங்குவாங்க, எங்க நம்ம தப்பா பேசிடுவோமோ அப்படின்ட்டு. தப்பா பேசினாதான் அந்த தப்பு நம்மள சரிப்படுத்தும். அப்புறம் என்ன, நீங்க தான் கிங்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சரளமா அவங்களால பேச முடியும் தெளிவான உச்சரிப்போட. இப்போ டுவோலிங்கோன்னு சொன்ன தெரியுமா, அதுல நிறைய பேர் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்போ அதே ஃபார்முலாவை கூகுள் டிரான்ஸ்லேட்லயும் கொண்டு வந்திருக்காங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்த்தா இருந்துச்சு. பிளஸ் ஹெட்போனை மாட்டிக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கூடுதல் பிளஸ்ஸா இருக்கும். வாங்க கூகுள் டிரான்ஸ்லேட்ல போயிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு மொழியும் சர்வசாதாரணமா உச்சரிப்போட நம்ம பேச கத்துக்க முடியும். எப்படி கேக்குறீங்களா? இருக்கவே இருக்க ஒரு ஆப் பிளே ஸ்டோர்ல, இதுதான் டுவோலிங்கோ. இந்த ஆப் உங்க போன்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா செம. பட் இந்த ஆப்பை பத்தி நம்ம பேச போறது இல்ல. இதுல இருந்து ஒரு செட்டிங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கு கொடுத்திருக்கான். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வெளியே வந்துருவோம். அதுக்கப்புறம் கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்குள்ள போவோம். பாட்டம்ல பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் இருக்கும். இந்த பிராக்டிஸ கூகுள் சர்ச் இன்ஜின்ல போனீங்கன்னா அங்க 2023 அறிமுகப்படுத்தினார், அதாவது ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை தட்டுவோம். பாத்தீங்களா என்ன போட்டுருக்கா? இம்ப்ரூவ் யுவர் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில். நான் சொன்னல, இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்ல பயன்படுத்தலாம். வெல்கம் டு பீட்டா எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ட்ரையல் வெர்ஷன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கெட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் டிஸ்பிளே லாங்குவேஜ். இதுல பாத்தீங்கன்னா நிறைய மொழிகள் இருக்கு. இதுல ஹிந்தி இருக்கு, ஆங்கிலம் இருக்கு. பொதுவான இது நான் ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டேன். இப்போதைக்கு ஒரு 4 மொழிகளை மட்டும் கொடுத்துருக்கேன்: ஜெர்மன், ஸ்பானிஷ், பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ். ஸோ ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், பிரெஞ்சை நான் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஸோ பேசிக்ல வேணுமா, இன்டர்மீடியட் வேணுமா, அட்வான்ஸ்ட் வேணுமா? இல்ல நம்ம பேசிக்ல இருந்தே போவோம். நான் அதை சூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் யுவர் கோல், அதாவது உங்களுடைய கருத்துக்களை இதுல பதிவு பண்ணுங்க. இல்லைன்னா டிஃபால்ட்டா நிறைய கொடுத்துருக்கான், டிராவல் டு நியூ கண்ட்ரி, அதை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆர் செலக்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங், நிறைய தலைப்புகள் கொடுத்துருக்கான். ப்ரொஃபஷனல், எவ்ரிடே இன்டராக்ஷன், அதை பேஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம உச்சரிப்பு கொடுத்து நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் டிராவல் டு நியூ கண்ட்ரி கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் பிராக்டிஸ் கிரியேட்டிங் ஸ்கினாரியோஸ் அரவுண்ட் யுவர் கோல். ஸோ நமக்கு வந்து டெய்லி ஒரு கோல் கொடுப்பாங்க. அந்த கோலை முறையா நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கம்யூனிகேட் வைல் டிராவலிங். இதுல ஒரு சின்னதா ஒரு பேனர் தொங்குது பாத்தீங்களா, அதுக்குள்ள போனோம்னா அடிஷனலா ஏதாவது நியூ கோல் ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் 3 தான். அதுக்கப்புறம் பாருங்க, கிரீட் அ சேல்ஸ் பர்சன் இன் அ ஷாப். இதை நம்ம பிராக்டிஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆர்டர் அ காஃபி. சரிங்களா? மோர், அது ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டர் அ காஃபின்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேர்டு லிஸ்ட்னு கொடுத்துருக்கான் பாத்தீங்களா. நான் இதை ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சூஸ் பண்றேன். வா, அதுக்குள்ள என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்காங்க. நான் பிரெஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன், பிரெஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ மில்க்னா அதை வந்து பிரெஞ்சில் எப்படி உச்சரிக்கணும், அது பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, அதை போட்டு நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம். பிராக்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்தோம்னா இதுல 2 ஆப்ஷன் கொடுக்குறான். ஒன்னு கேட்கறது, இன்னொன்னு ஸ்பீக்கிங். அதாவது இந்த பிரெஞ்சு வார்த்தையை நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்செட் போட்டு கேட்கணும். அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் அதை நம்ம வந்து பேச முயற்சி பண்ணணும். பேசுவோம்ல, பேசுறது கரெக்டா அப்படிங்கறத இது உள்வாங்கும். தப்பா இருந்தா மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்க. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட வந்து ஹெட்ஃபோன் இல்லை. ஸ்பீக் பண்ணனா என்னுடைய இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ரெக்கார்டு பண்ணது பாத்தீங்களா, அதை பிளாக் பண்ணிடும். ஸோ அதனால இந்த வெளியே வந்துடுறேன். அதுக்கு அடுத்து உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க கொடுத்துக்கலாம். இதுல பேசிக் கிரீட்டிங் கொடுத்துருங்க. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டு கொடுத்துருக்கேன். அந்த கார்டுக்குள்ள போய் நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா கியர் ஐக்கான் இருக்கு, அதை நம்ம பாத்துடலாம். அதுல லாங்குவேஜை வந்து நான் பிரெஞ்சு செட் பண்ணிருக்கேன், பேசிக் நான் செட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம என்னெல்லாம் ட்ரை பண்ணமோ அந்த ஹிஸ்டரி இருக்கும், அதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ கூகுளோட டிரான்ஸ்லேட்ல இந்த அற்புதமான செட்டிங் கண்டிப்பா ஒர்த் அப்படிமே. ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் உங்க கண்ணில் அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா
தட்டி விட்டுக்குங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.